பாட்டி ராமானுஜனை பார்க்கணும்னு சொல்லுச்சுல்ல, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேம்மா. அப்படியா அத்தை? பாட்டி இப்படி வாயேன். இது யார் தெரியுதா? இல்லையே பாருங்க அத்தை. நீ சொல்லிட்டே இருந்திய பார்க்கணும் பார்க்கணும்னு. அவர்தான் இவரு, பேரு ராமானுஜன். வணக்கம் பாட்டி. ஐயா மவராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. பாட்டி என்ன இது? நீங்கள் எவ்வளவு வயதானவர்கள், நீங்கள் என் காலில் விழுவதா? இந்த குடும்பத்தை வாழ வச்சிட்டீங்களே ஐயா. இவ்வளவு வயசாயும் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இந்த சின்ன வயசுல நீ சாதிச்சிட்டியப்பா. நான் கும்பிடுற சாமிய நேரா பாக்குற மாதிரி இருக்குப்பா உன்னை பாக்குறது. காளி உன்னை பத்தி சொல்ல சொல்ல உன்னை பாக்கணுங்கிற ஆசை அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்ன மன்னிச்சிருப்பா, நான் உன்னை வந்து பாத்திருக்கணும். இந்த கிழவியால ஓடியாட முடியல, அதான் காளி கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். இது பற்றி நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். சிறியவர்கள் பெரியவர்களை சென்று பார்ப்பதுதான் சிறப்பு. ஐயா நீயா சின்னவன்? நான் தான்ப்பா. நான் எதுக்கும் உதவாத பிறவி. புருஷனையும் பிள்ளையும் திருத்த முடியாத கையால் ஆகாதவ. டேய் காளி, உனக்கு ஒரு கதை தெரியுமா? உனக்கு ஒரு வயசு இருக்கும் போதுதான் நான் இந்த வீட்டை விட்டு போனேன். இன்னைக்கு இங்க வந்திருக்கேன்னா இதோ இந்த மவராச என் குடும்பத்தை நல்ல வழியில வாழ வச்ச இந்த புள்ளதான் காரணம். ஆமாண்டா காளி, உங்க அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு அன்னைக்கு போனவங்க தான் இப்பதான் வந்திருக்காங்க. என்னம்மா இது? 15-20 வருஷமா கோவிச்சுக்கிட்டு வெளியவே இருந்திருக்காங்கன்னா அப்படி என்னம்மா கோவம்? அத நானே சொல்றேன்டா. உங்க தாத்தாவுக்கு கள்ளு வியாபாரம் தான். நான் அந்தாண்ட இந்தாண்ட போனேன்னா பொம்பளைங்க எல்லாம் என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க. இதோ இவ புருஷன்தான் ஊருக்கெல்லாம் கள்ள ஊத்தி ஊரையே கெடுத்து வச்சிருக்கான். அவன் உருப்பிடுவானா? புழு வச்சுதான் சாவ போறான் பாருன்னு ஏன் காதுபடவே பேசுவாங்க. இதெல்லாம் நீ தாத்தா கிட்ட சொல்லலையா? சொல்றதா? புலம்பி இருக்கேன்டா, காலை பிடிச்சு கெஞ்ச இருக்க. வேண்டாயா இந்த வியாபாரம்? கூழ் குடிச்சாலும் போதும். ஊரெல்லாம் காரி துப்புற இந்த வேலையை விட்டுடு, நான் கழனி வேலைக்கு போய் உன்னை காப்பாத்துறேன்னு மண்ணாடி இருக்க. கடைசி வரைக்கும் கேட்கலையே. ஒரு நாள் போய் சேர்ந்துருச்சு. அத்தோடு தான் போயிடுச்சுன்னு நினைச்சா உங்க அப்பன் கள்ளு பானைய தூக்கிக்கிட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்ச தொழில்னு கிளம்பிட்டான். புருஷன்காரன் காலில் விழுந்தவ இப்ப புள்ள காலையும் விழுக ஆரம்பிச்ச. அப்பனுக்கு தப்பாம பிறந்த புள்ளையாச்சே, அதே முரட்டுத்தனம், அதே அடாவடி எல்லாம் அப்படியே இருந்துச்சு. மிரட்டி பார்த்தேன், மசியல. இதோ உன் ஆத்தாவும் என் கூட சேர்ந்து உங்க அப்பனை கெஞ்சும். அவளை அரைஞ்சு தள்ளிடுவான். அவனுக்கு ஆத்தாங்கிறதுனால வாய மூடிக்கிட்டு இருக்கியான்னு என்ன விரட்டிட்டு வியாபாரத்தை கவனிக்க போயிடுவான். அப்புறம் எதுக்கு நீ விட்டு விட்டு போன? அந்த காரணத்தை நினைச்சா இப்போ எனக்கு கொலை நடுங்குது. அன்னைக்கு விளக்கு வச்ச நேரம் இதோ இந்த திண்ணையில தான் உன்னைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த. பூமணின்னு ஒரு பொம்பளை குழந்தை உன்னை இடுப்புல வச்சுக்கிட்டு தலைவரி கோலமா ஓடி வந்துச்சு. ஐயோ ஐயோ பாவிகளா, கள்ள கொடுத்து என் புருஷனை வாரிக்கிட்டு போயிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஐயோ என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குங்குமத்தை பறிச்சிட்டீங்களேன்னு. இந்தாடி, நாளைக்கு அறுக்க போற தாலிய இப்பவே பறிச்சுக்குங்கடின்னு பட்டுன்னு தாலி அறுத்து கொடுத்துட்டு தலையில அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா. என் உடம்பெல்லாம் ஆடி போச்சு. அப்ப முடிவெடுத்த, இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. அப்ப போனவதான் இன்னைக்கு உங்க அப்பன் திருந்திட்டான். அந்த பாழா போன வியாபாரத்தை விட்டுட்டான்னு தெரிஞ்சதும் இங்க வந்த. பாட்டி, இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. நம்ம ராமானுஜன் இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த ஊரையே, ஏன் இந்த உலகத்தையே திருத்த போறாரு. நீ இங்கே இருந்து இந்த ஊரும் உலகமும் எப்படி நல்ல வழிக்கு திரும்ப போகுதுன்னு நீ பாக்கணும். அடடே, வாங்க தம்பி. வணக்கம். ஆத்தா, ராமானுஜரை பார்க்கணும்னு சொன்னிய, நல்லா கண்ணு குளிர பாத்தியா? இந்த மவராச அன்னைக்கே போதா நீ கள்ளு பானையை தொடாம இருந்திருப்பியே. இதெல்லாம் கர்ம வினை பாட்டி, முன்ஜென்மத்திய பலன். அவரவரும் நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும். பின்னர்தான் முக்தி கொடுப்பான் பகவான். உங்கள் மகனும் அப்படித்தான். பாவம் செய்து பின்பு திருந்தி
செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அதற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும் என்பதுதான் அவர் கர்மவினை. தம்பி, நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிச்சிருக்கணும். நாங்க தான் படிக்கலையே. ஆனா ஒன்ன மட்டும் உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு ஜீவனுக்கு நம்மளால எந்த தீங்கும் வரக்கூடாது. சரியா? அருமையாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது போதும். ஏம்மா, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தீங்களா? ஐயோ இல்லையே. ஏண்டா காளி, உனக்காவது அது தெரிய வேண்டாமா? இல்லை, மன்னிக்க வேண்டும். நான் இன்று எதுவும் சாப்பிடுவதில்லை. ஏகாதசி விரதம். ஏன் பாட்டி, நீ கூட ஏன் இன்னைக்கு எதுவும் சாப்பிடல? நீயும் விரதமா? ஆமாப்பா. என்ன ஆத்தா, நீ ஏகாதசி விரதம் இருக்கியா? ஏண்டா, நான் இருக்க கூடாதா? அன்னைக்கு ஒரு நாளாவது வயிற்று பாட்ட நினைக்காம சாமிய நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஒரு தடவை கோயில் கிட்ட யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஏதோ ஏகாதசி விரதம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு. என்னமோ அது கூட சொன்னாங்களே, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லைன்னு. காயத்ரிக்கு நிகரான மந்திரம் இல்லை, தாய்க்கு நிகரான தெய்வம் இல்லை, காசிக்கு நிகரான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு நிகரான விரதம் இல்லை. இதேதான். அதுல இருந்துதான் ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். பாட்டி, காளியின் ஆன்மீக தேடலுக்கும் பாசுர ஈர்ப்புக்கும் என்ன காரணம் என்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. தாங்கள்தான் இதற்கு காரணம். தங்களின் ஏகாதசி விரதம்தான் அவனுக்குள் இப்படிப்பட்ட நற்குணங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியலையப்பா. நீதான் அதை கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்திருக்க. காளி வழியா என் கண்ணை திறந்திருக்க. எங்க ஆத்தாவை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போறேனே தெரியல. அடியனுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் பகவான் தான் அடியேன் வழியாக நிறைவேற்றி இருக்கிறான். நீங்கள் இறைவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தினமும் ஒரு சிறு பூவை அவன் திருவடியில் சேர்த்து ஒரே ஒரு நொடி மனமுருக அவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அப்படியே செய்யறேன் தம்பி. சரி, நேரமாகிவிட்டது. நான் வருகிறேன். தம்பி, வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்கன்னு தான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கவலைப்படாதீர்கள் தாயே, நிச்சயம் இன்னொரு நாள் வருகிறேன். ஏன் பாட்டி, எனக்காக நீங்கள் அன்று சமைத்து வைக்க மாட்டீர்களா? நிச்சயமா சமைச்சு வைக்கிற தம்பி, நிச்சயமா சமைச்சு வைக்கிறேன். அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? சரி, நேரமாகிவிட்டது. கோயிலுக்கு சென்று சில பணிகளை கவனிக்க வேண்டும். அங்கே என் சிநேகிதர்கள் சிலரையும் வரச் சொல்லி இருக்கிறேன். நான் புறப்படுகிறேன். வாங்க தம்பி. தலைவரே, பெரும்பான்மையான நேரம் கோவிலிலேயே இருந்து விடலாம் போல் தோன்றுகிறது. ஏன்? இப்போதுதான் வாழ்க்கை கசந்தது போல் தெரிகிறதா? அது இல்லை தலைவரே. எங்கும் சுத்தமான சூழ்நிலை, இதமான காற்று, அதிலே கலந்து வரும் மடப்பள்ளியின் மனம். அதிலே மயங்குகிறது உங்கள் மனம், அப்படித்தானே? அப்படியும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லிவிடுகிறேன். சரி, சொல்லுங்கள். தினமும் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு பெருமாளின் அர்ச்சனை ஸ்லோகங்கள் ஒலிப்பதில் மனம் இங்கே லயித்து விடுகிறது. அகத்தில் லயிப்பதில்லை என்று சொல்ல வந்தேன். ஓ, அப்படியா விஷயம்? நான் ஏதோ அகத்துக்காரிக்கு பயந்துதான் இந்த கோவிலிலேயே தஞ்சமடைந்திருக்கிறீரோ என்று நினைத்தேன். நாராயணா, உண்மையிலேயே நீ தீர்க்கதரிசி. என் ஆழ் மனதில் உள்ளதையும் கண்டுபிடித்து விட்டாயே. சோமயாஜி, இவர்கள் தெரிவித்தது போல் எங்கும் கோவில் பராமரிப்பு பற்றிதான் பேச்சு. அதற்கு முழு முதற் காரணம் தாங்கள்தான். அப்படியெல்லாம் இல்லை. இதில் நம் அனைவரின் பங்கும் இருக்கிறது. இப்போதைக்கு கோயிலின் புறத்தோற்றத்தை மட்டும்தான் மாற்றியிருக்கிறோம். அதேபோல் கோவிலுக்கு உள்ளேயும் சில மாற்றங்களை செய்யலாம் என்று தோன்றுகிறது. என்ன சோமயாஜி, ஏதோ உள்ளேயும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று பேசியது போல் என் காதில் விழுந்தது. ஒருவேளை அடியேனையும் மாற்றிவிடலாம் என்று இருக்கிறீர்களோ? அடடா, தாங்கள் நினைப்பது போலெல்லாம் இல்லை. நம் கோவிலுக்குள் வீற்றிருப்பவர் ஆதிகேசவன் என்பதில் எப்படி மாற்றமில்லையோ, அதேபோல் அவருக்கு அர்ச்சா சேவைகள் செய்யும் அர்ச்சகர் நீங்கள் மட்டும்தான் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை. போதுமா? உங்கள் உள்ளம் எனக்கு நன்றாக தெரியும் சோமயாஜி. நல்ல சமயத்தில் வந்துவிட்டீர்கள். உங்கள் வரவுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தோம். நான் சொல்லப்போகும் புதிய மாற்றத்தில் உங்கள் ஒப்புதல் தான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். என்ன சோமயாஜி இது? அடியேனுடைய ஒப்புதல் இதில் என்ன இருக்கிறது?
நீர் ஒரு முடிவெடுத்தால் அது தவறாக போகுமா என்ன? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் அதற்கு நான் உடன்படப் போகிறேன். எனக்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? அடியேனும் இன்று சற்று சீக்கிரம் பூஜைகளை முடித்துக்கொண்டு தங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எண்ணினேன். ஆனால் என்ன செய்வது? காலம் காலமாக நடைமுறையில் உள்ள பூஜா விதிப்படி கிரமமாக திருவாராதனம் செய்துவிட்டு வர சற்று தாமதமாகிவிட்டது. நம் ஆகம சாஸ்திரப்படி அவசர அவசரமாக பூஜா காரியங்களை செய்யக்கூடாது. அது விதிமுறையை மீறியதாகும். உண்மைதான் சுவாமி. அடியேனும் அது பற்றி பேசலாம் என்றுதான் உங்கள் அனைவரையும் இன்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். ஓ, திருவாராதனம் பற்றித்தான் நாம் பேச இருக்கிறோமா? சரி, சொல்லுங்கள். ஆகம சாஸ்திரத்தில் பாஞ்சராத்திரம் பற்றி தாங்களும் அறிந்திருப்பீர்கள். அந்த பூஜா விதியை பற்றி பல ஏடுகளில் ஆராய்ந்திருக்கிறான் அடியேனுடைய குமாரன் ராமானுஜன். அதன் மேன்மை பற்றி பல ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அந்த பாஞ்சராத்திர முறையை நம் கோயிலில் ஏன் கைக்கொள்ளக்கூடாது என்று கேட்கிறான். அவன் கூறும் விளக்கங்களில் நியாயம் இருப்பதாகத்தான் அடியேனுக்கும் தோன்றுகிறது. அடியேனும் பாஞ்சராத்திர ஆகமத்தின் சிறப்பை பற்றி அறிந்து வைத்திருக்கிறேன். தாங்கள் குறிப்பிடும் ஆகமம் பற்றி சற்று விளக்கிச் சொல்லுங்களேன் சோமயாஜி. பாஞ்சராத்திரம் என்னும் திருவாராதன முறை பகவானால் 5 இரவுகள் சொல்லப்பட்ட அனாதியான பூஜா விதி. காலப்போக்கில் இந்த பாஞ்சராத்திர வழிமுறை சிறிது சிறிதாக மாறிவிட்டதாக பெரியோர்கள் சொல்ல அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து இன்னும் பல அபூர்வமான தகவல்களை திரட்டியிருக்கிறான் ராமானுஜன். ஆராய்ந்து பார்க்கும்போது இம்முறையை கைக்கொள்வதே உச்சிதம் என்பது அடியேனுக்கு தோன்றுகிறது. இருக்கலாம். ஆனால் தற்போதுள்ள முறையான வைகானச ஆகமத்தின் படிதான் அடியேன் ஆராதனை பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அதை மாற்ற வேண்டிய அவசியம் என்னவென்று பலர் எழுப்பும் கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டி வரும். அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அர்ச்சகர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. எனக்கும் இதில் மாற்றம் செய்வதில் உடன்பாடு இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? நல்ல விஷயம் என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே. இவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்து ராமானுஜன் சொல்லும் ஆலோசனையை நம் கோயிலில் நாம் செயல்படுத்தலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது சரிதான் நாராயணன். ஆனால் இவ்விஷயம் கோவில் பராமரிப்பு பற்றியோ அல்லது நிர்வாக மாற்றம் பற்றியதோ அல்ல. ஆண்டாண்டு காலமாக நாம் கடைப்பிடித்து வரும் பூஜா விதிமுறைகளை மாற்றுவது என்பது சற்று சிக்கலான விஷயம். இதில் தலைவரோ சோமயாஜியோ அடியேனோ அல்லது ஊர் பெரியவர்களோ ஒரு முடிவெடுத்து விட முடியாது. ஒரு சில கோவில்களை ஒன்றாக சேர்த்து அதற்கென்று சில பிரதான அர்ச்சகர்களை நம் சம்பிரதாயம் நியமித்திருக்கிறது. அவர்களின் வழிகாட்டலின் படிதான் குறிப்பிட்ட சில கோவில்களில் பூஜை முறைகள் செயல்பட்டு வருகிறது. அதனால் இவ்விஷயத்தில் எதற்கும் நம் பிரதான தலைமை அர்ச்சகரை கலந்தாலோசிப்பது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. அர்ச்சகர் சொல்லுவதும் சரிதான். நாம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதற்காக ராமானுஜன் ஆலோசனையையோ தங்களது விருப்பத்தையோ நான் குறை கூறவில்லை. வயதும் அனுபவமும் முதிர்ந்த நம் பிரதான அர்ச்சகர் ஒப்புதல் கொடுத்து விட்டால் பின்னால் நமக்கு எந்த சங்கடமும் வராது. ஆனால் அவரை பிடிப்பதுதான் சற்று கடினம். காரணம், 7-8 கோயில்கள் இப்போது அவர் பொறுப்பில் உள்ளன. அப்படியென்றால் இவ்விஷயம் தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? அவசரப்படாதீர்கள். நான் கூடியவரை பிரதான அர்ச்சகரை கண்டு வர முயற்சிக்கிறேன். அவர் விரும்பினால் கையோடு நம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கும் அழைத்து வந்து விடுகிறேன். அதுவரை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்றல்லவா சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அடியேனும் அவசியம் பிரதான தலைமை அர்ச்சகரின் வரவிற்காக காத்திருக்கிறேன். எருத்து கொடியுடையானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடை புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய். இது பெரிய ஆழ்வார் பாசுரம். இதன் பொருள் என்னவென்றால்,
திருமாலிருஞ்சோலை என்னும் திருத்தலத்தில் உறையும் எம் தந்தையே, இப்பிறவி என்னும் சம்சார நோய்க்கு மருந்து தர எருதுக்கொடியுடைய சிவனுக்கோ பிரம்மனுக்கோ சொர்க்காதிபதியான இந்திரனுக்கோ உரித்தாகாது. மேலும் மறுபிறவி என்னும் பெருநோயையும் தீர்க்கும் வல்லமை ஆன்மீக மருத்துவனான அந்த மாமணிவண்ணனுக்கே உடையதாகும். அந்த எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையில் உரைகிறான் என்கிறார் பெரியாழ்வார். பிறவி எடுத்தல் என்பது தீரா நோய் போன்றதா சுவாமி? ஆம் தெய்வவாரி, ஆசையால் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இவ்வுலகில் நாம் துன்பப்படுகிறோம். ஆனால் எம்பெருமானான அரங்கநாதனை மனதார நினைப்பதாலும் வணங்குவதாலும் அப்பிணி விலகி ஓடும். அதற்காகத்தான் இனி பிறவிப்பிணி வேண்டாம் என்று ஆழ்வார்கள் நம் சார்பாக பகவானிடம் இறைஞ்சுகிறார்கள். ஆஹா, என்னே ஆழ்வார்களின் கருணை! பல பாசுரங்களில் பகவானை பிரிந்து இருத்தல் என்ற விரகத்தை பெரும் நோயாக சொல்கிறார்கள் ஆழ்வார்கள். அந்த கருத்து நம் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன சுவாமி? பொதுவாக உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு நோய் என்ற ஒன்று இருக்கும். அதை போக்கக்கூடிய மருந்து என்ற ஒன்றும் இருக்கும். அந்த மருந்தை தரக்கூடிய மருத்துவர் என்ற ஒருவரும் இருப்பார். இவை ஒவ்வொன்றும் தனித்தனி. ஆனால் ஆழ்வார்கள் கூறும் உட்கருத்து யாதெனில், உன்னை பிரிந்த விரக நோய்க்கு காரணமும் நீதான், அதை தீர்க்கும் மருந்தும் நீதான், அதை எங்களுக்கு உணர்த்தும் ஆன்மீக மருத்துவனும் நீதான் என்று பகவானை துதிக்கிறார்கள். அற்புதம் சுவாமி, அற்புதம்! பகவானை பிரிந்து மறந்திருப்பதும் பல ஜென்மங்கள் பிறப்பதும் மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம்தான். இருப்பினும் தாங்கள் நோயுற்று படுத்திருந்த நாளில் நாங்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தோம் சுவாமி. அடியேனும் கவலையில்தான் ஆழ்ந்திருந்தேன். சுவாமி, தாங்கள் கூறுவது... நீ எதுவும் கற்பனை செய்து கொள்ள வேண்டாம் பெரிய நம்பி. அடியேனுக்கு இறப்பு பற்றியோ பிறவி பற்றியெல்லாம் கவலை இல்லை. காரணம், அடியேனின் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படி. நிச்சயம் அடியேனுக்கு மோட்சம் உண்டு. பின்னர் உங்கள் கவலை எதை பற்றியது சுவாமி? அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பியிட்ட பணியான நம் சித்தாந்தம் மேம்பட்டு வளர்க்கும் ஓர் ஆசானை கண்டறிந்து அவரிடம் பொறுப்புகளை ஒப்படைக்கும் முன்பே நோய் பீடிக்கிறதே என்ற கவலைதான் அது. அதனால்தான் மேற்சொன்ன பாசுரத்தால் திருமாலிருஞ்சோலை அழகனை வேண்டினேன். அடியேன் சுவாமி.